ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை சீரியலில் வந்து பார்க்க போகிறோம். இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வச்சு போட்டிருந்தேன். திடீர்னு ஏன் ஃபேஸ் காட்டி போடுறேன் அப்படின்னா, மானிட்டேஷனுக்கு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரீயூஸ்டாக ஆயிரும். அதனால் வந்து ஃபேஸ் எல்லாம் காட்டி தான் வந்து போடணும்னு சொன்னாங்க. அதுவும் ஒரிஜினலில் தான் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணி போடணும்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து போடுறேன். நாளைக்கு வந்து அதான் மண்டே அன்றைக்கி நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். கிடைக்குமா அப்படின்னு தெரியல. கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். நான் வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆச்சு கேன்சல் பண்ணி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்காம இருந்து நமக்கு வந்து கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே வந்து எதிர்பார்த்தேன்னா வருத்தமாக இருக்கும். நான் எதிர்பார்க்கல. பார்க்கலாம், முயற்சி பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து சிறகடிக்க ஆசை சீரியல் வந்து பார்க்கலாம். அதனால் நீங்கள் வந்து என்ன இப்படி ஃபோட்டோ வச்சு போடல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. என்ன முன்னால் மாதிரி இப்போ கிடையாது. ஃபோட்டோ வச்சுலாம் அப்படி போடக்கூடாது. அதனால தான் இப்படி போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன போட போகிறோம் அப்படின்னா, மீனா வந்து இப்போ காஃபி வந்து கொடுக்குறாங்க. அந்த காஃபியை வந்து விஜயா சாப்பிட்டுட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. வேலைக்காரி அப்படி இப்படின்னு சொல்லி கேவலமாக பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு முத்துக்கு வந்து வழக்கம் போல் கோவம் வந்துருச்சு. உடனே பயங்கரமாக திட்டுறாங்க. சீனி போட்டான்னு அது என்ன இது என்னன்னு பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விஜயா கோச்சிக்கிட்டு போயிடறாங்க. ஒரு நாள் காஃபி குடிக்கலன்னா சீனி மிச்சம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து முடிஞ்சுது. நேரம் வந்து பார்த்தா ரோகிணி வந்து காட்டுறாங்க. ரோகிணி வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் மகாபலிபுரம் இதில், அதனால் நம்ம ரிசர்ட்டுக்கு போகிறோம்னு சொல்கிறாங்க. அம்மா சொன்னால் தான் போக முடியும், இல்லைன்னா எப்படி போக முடியும்? எல்லாத்துக்கும் அம்மா 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 சொன்னால் தான் போகணுமா? நமக்குன்னு ஒரு இது இல்லையா? என்னெல்லாம் காதலிச்சு தானே நீ கல்யாணம் பண்ண, அப்படி இப்படி சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இதை பார்த்துட்டு மனோஜ், ஏன் இப்படிலாம் திட்டுறீங்க? வேறு எப்படி திட்டுறது? எப்போ பாரு நீ உனக்கு அம்மா தான் பெருசாக போச்சா அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து முத்து வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 சவாரி ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. எங்களுக்கு பூ வாங்கணும்னு சொல்கிறாங்க. இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு கடையில், மீனா கடையில் போய் இறக்குறாரு. அப்புறம் வேணுன்னே வந்து யாரோ மாதிரி வந்து பேசுகிறாரு. பூவை கொடுங்கம்மா, எவ்வளோக்கு இவ்வளோ விலை பேசுகிறீங்க அப்படி இப்படி சொல்லி ரொம்ப வந்து இதெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி வந்து இல்லை அப்படி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பூ வந்து வாங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல சீதா வந்து அருண் இறக்கி விட்டுட்டு அருண் வந்து போயிடுறாரு. முத்துவை பார்த்து 2 பேரும் ஒருத்தர் முறைச்சிட்டே போயிடறாங்க. சீதா வந்து வருத்தப்படுறா. இப்போ வேணால் 2 பேரும் முறைச்சிக்கலாம், நீ வருத்தப்படாத, சீக்கிரமாகவே இது சரியாயிரும் அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்கிறாங்க. நீ வந்து கவலைப்படாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மீனா கிட்ட வந்து சுருதி சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு, என்ன ரவியை பார்க்கறது ஹோட்டலில் சில பேர் வந்து தூது போயிருக்காங்க, நேற்று வந்து பார்க்குறதுக்கு போயிருக்காங்க, அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க, எல்லாமே வந்து சொல்கிறாங்க. இதை பார்த்து ரோகிணி, ஐயோ நம்ம தான் வந்து சுருதி வந்து பார்த்திங்கன்னா மீனா கிட்ட போய் சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து சிறகடிக்க ஆசை சீரியலில் இதெல்லாம் வந்து காட்டுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன பட போகிறாங்க பார்க்க போகிறோம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் பிரச்சனைக்கு எல்லா காரணமே யார் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து தெரிஞ்சு போச்சு. சுகன்யா தெரிஞ்சு போச்சு. சுகன்யாவை வந்து கோமதி வந்து வறுத்து எடுக்கிறாங்க. கேட்கணுமா, என் பிள்ளை எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பா, எல்லாம் கூட இருந்து செஞ்சியா, உனக்கெல்லாம் ஒரு மனச்சாட்சி இருக்கா, உனக்கெல்லாம் நாங்கள் என்ன பாவம் பண்ணினோம், 2 குடும்பத்தையும் எங்கள் குடும்பத்தை பிரிக்கணும்னு எதுக்காக நீ அலையிற, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படி இப்படி சொல்லிட்டு திட்டுன்னு பயங்கரமாக வந்து திட்டுறாங்க. பாண்டியனும் வந்து திட்டுறாங்க. என்ன தெரியாது நினச்சியான்னு அரசிட்ட கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. உண்மை தானான்னு கேட்குறாங்க. எதுக்காக நீ இப்படி வந்து பண்ணுற, உங்கள் அக்காலாம் எவ்வளோ நல்லவங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என் குடும்பத்தை எப்படியாவது பிரித்து கூட்டலாம்னு நினச்சியா, நீ என்ன நினச்சாலும் எங்கள் குடும்பத்தை பிரிக்க முடியாது, என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கணும்னு நீ அலைஞ்சிருக்கியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணு தானே, உண்மையிலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. இதுக்கப்புறம் சுகன்யா வீட்டில் இருப்பாங்களா தெரியல. அதே சமயம் பாண்டியன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. எல்லாருமே சேர்ந்து கடைசியில் கோமதி அடிக்கவே போயிட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து இழுக்கிறாங்க. இந்த பாரு இனிமேல் ஏதாவது செய்யணும்னு நினச்சா அவ்வளோதான் அப்படி சொல்லி மிரட்டுறாங்க. இதை பார்த்து சுகன்யா வந்து பயந்துட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக பயப்பட மாட்டாங்க. அவங்ககிட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுவாங்க. மறுபடியும் வந்து ஏதாவது செய்ய தான் வந்து போகிறாங்க. இப்போ வந்து கோமதி குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஒரு அலர்ட் ஆகிட்டாங்க. இப்போ இவளால் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் ஆகிட்டாங்க. இப்போ வந்து பாண்டியன் ஸ்டோரில் வந்து இப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 சீரியல் ரிவ்யூ போயிட்டுருக்கேன். முன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நம்ம எத்தனை வீடியோ வேணால் போடலாம். ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. எத்தனை வீடியோவும் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தொடர்ந்து வீடியோக்களும் போடக்கூடாதுங்காங்க. இப்படி பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் வந்து வந்தாச்சு. மானிட்டேஷன் கிடைச்சாலுங்க சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவாக போடுவேன். இப்போ அப்படி கிடையாது. காலையில் ஒரு வீடியோ, மதியம் ஒரு வீடியோ, சாயந்தரம் வீடியோ, ராத்திரி வீடியோ தான் போட முடியும். அது எத்தனை வீடியோ போடணும்னு தெரியல. ரொம்ப போடக்கூடாது, மானிட்டேஷன் கேன்சல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது வேறு பயமாக இருக்குது. அதனால் எல்லா சீரியலும் தொகுத்து நான் என்ன நினைக்கிறேன், ஒரு 10, 11 மணிக்கு எல்லா சீரியலும் தொகுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10, 11 மணிக்கு ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு சாயந்தரம் ஒன்று போட்டுக்கலாம். அப்படி தான் போட முடியும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்து பார்த்து பாருங்கள். ஏன்னா ஏகப்பட்ட இந்த மானிட்டேஷனை நம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 மேலே வந்து எனக்கு கடனில் இருக்குது. இப்போ இதில் என்ன கொடுமை அப்படின்னா, இப்போ மானிட்டேஷன்
மானிட்டைசேஷன் நம்பி நான் வாங்கின ஃபோனு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த போன வாரம் வந்து தொலைஞ்சு போச்சு. இப்போ இல்லாத ஃபோனுக்கு நான் 50,000 கட்ட வேண்டியிருக்கு இன்ஸ்டால்மெண்ட். அதுதான் மிகப்பெரிய ஒரு கொடுமைன்னு சொல்லலாம். கொடுமையிலும் கொடுமை. இப்போ 20,000 தான் இன்ஸ்டால்மெண்ட் கட்டியிருக்கேன். நான் 30,000 இன்ஸ்டால்மெண்ட் கட்ட வேண்டியிருக்கு. தொலைஞ்சு போன ஃபோனுக்கு நான் இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும். மானிட்டைசேஷன் கிடச்சி வீடியோ போட்டு அந்த பணம் வச்சு அதை வச்சு தான் நான் வந்து இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும். அதனால் கிட்டத்தட்ட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 30,000 மொபைலுக்கு தொலைஞ்சு போன என்கிட்ட இல்லாத யாருக்கிட்டேயோ இருக்கிற மொபைலுக்கு கட்டணும். கொடுமையிலையும் கொடுமை. யாருக்கும் எதுவும் வந்து நான் தீங்கு நினச்சதே கிடையாது. எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைப்பேன். கஷ்டப்பட்டவங்களுடைய மொபைல் தான் வந்து இப்போ கஷ்டப்பட்ட அநியாய பணம் தான் போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசு அந்த பணமே வந்து நிற்கலை. எதனால் இப்படி போச்சுன்னு தெரியல. இன்னும் கூட எனக்கு மனசு ஆறலை. நான் வந்து எப்போவுமே வெள்ளி செவ்வாய் கோயிலுக்கு போவேன். இன்னும் கூட நான் கோயிலுக்கே போகலை. கோயிலுக்கு போகவே மனசே எனக்கு ஆறலை. இப்படி அநியாயத்துக்குமா வந்து என் மொபைல் போச்சு, என் பொண்ணோட மொபைல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.